அப்பா கையெழுத்து வாங்கிட்டீங்கல்ல? எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டேன். இந்த பாரு மீனா, இதை நான் தான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்னு நீ யார்த்தையும் சொல்லிடக்கூடாது. சரிங்க. ஏன்னா நானும் அந்த குடும்பத்துக்காரன். நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், புரியுதா? சொந்த குடும்பத்துக்காக இறங்கி பண்ண மாதிரி ஆயிரும். ஒரு நாளைக்கு ஏதாவது முக்கியமான ஏதாவது தேவைன்னா எடுக்க முடியாம போயிரும். இல்லங்க, நான் பாத்துக்கிட்டேன். நம்ம வீட்டாளர்களுக்கு கூட தெரிய வேண்டாம். இந்தாங்க, கரெக்டா போயிருவீங்கல்ல? நான் கரெக்டா கூட்டு போயிருவேன். டேய், பார்த்து கூட்டு போடா. பரவாயில்லங்க, நான் போயிட்டு வந்துருவேன். இந்த உள்ள கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கவனமா போங்கண்ணே. அங்க கைதிகள்லாம் கொஞ்சம் மோசமா தான் இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து கவனமா போயிட்டு வாங்க. யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம். நீங்க யாரு என்னங்கிற விவரம் யாருக்கும் நீங்க சொல்ல வேண்டாம். ஜெயில் வாசல்ல ஜெயில் வார்டன் இருப்பாரு, அவர்கிட்ட கொண்டு கொடுங்க, அவர் உள்ள அனுப்பிடுவாரு. அவ்வளவுதான். நான் எல்லா டீட்டெயிலும் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். தயவுசெய்து நீங்க யாரு என்னங்கிற விவரம் அங்க இருக்க யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கு கிசார தெரியும், பொண்ணு தலை தெரியும், எதுவும் சொல்லக்கூடாது. சரிங்க. அப்புறம் நிறைய செக்கிங் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. ரொம்ப கவனமா போகணும், புரியுதா? புரியுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, இவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்களே. இப்போ அம்மா அவன் நம்ம வீட்டுக்குள்ளன்னு சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் எப்படி உதவி பண்ணாம இருக்க முடியும்? ஆனா இதை நான் தான் பண்ணு மட்டும் சொல்லக்கூடாது. இல்லப்பா, சத்தியமா சொல்ல மாட்டேன்ப்பா. இதே நான் எனக்கு ஒரு வக்கீல் தெரியும், அவர் பிடிச்சதான் வாங்கியிருக்கேன். சரியா? சீக்கிரம் போங்க. அதான் இதை கொடுக்க வரும்போது கூட நான் யூனிஃபார்ம்ல வரல. சரிங்க. சரி சீக்கிரம் போங்க. கரெக்டா டைமுக்கு தான் உள்ள விடுவாங்க, புரியுதா? சரிங்கப்பா. பாத்துட்டு எனக்கும் சொல்லுங்கடா. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. சரி, நான் கிளம்புறேன். இதுக்கு மேல என்ன பேசினா பிரச்சனை ஆயிரும். பார்த்து போயிட்டு வாமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கவனமா போயிட்டு வா. உன் தம்பிக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு கூட இருக்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த. எனக்கு இப்ப கஷ்டமா தான் இருக்கு. அவன் நிரபராதி, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவான். நீங்க நம்புறீங்கல்ல, அது போதும் எனக்கு. சரி, பார்த்து போயிட்டு வா. சரிடா, இப்போ நம்ம எதுல போவே? பைக்ல போயிருவோமா? சரிடா. டேய், டைமிங் 11 மணி போட்டுருக்குடா. 8 மணி தானே ஆகுது, போயிடலாம். சரி, போமா. அத்தா, டேய் இவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்டா. என்ன? எதுக்கு? அப்பா எங்க? மாமா டூட்டில தானே இருப்பாங்க. இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல அத்தை. சொல்லுங்க அத்தை, என்னதான் நடக்குது? ஒண்ணு இல்ல ஆதிரா, எல்லாம் சரியாயிரும். எல்லாம் சரியாயிரும்னா? ஒண்ணு இல்ல, அது ஒண்ணு இல்ல. நீ வீட்டுக்கு போ. டூட்டிக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போனாங்க. அப்பா, இதே மாதிரி சந்தோஷமா இருந்தது என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. அவ்வளவு சந்தோஷமா போனாங்க. சாயங்காலம் 2 பேரும் சீக்கிரம் வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா இன்ன வரைக்கும் வர காணோம். ஏதாவது இடையில போன் அடிச்சு பேசுனியா? சொல்லாதீரா, இடையில உங்க அப்பா கிட்டயாவது பொண்ணு தரக்கிட்டே பேசுனியா? இல்ல, 11 மணி வாக்குல அப்பதான் போன் அடிச்சாங்க. என்ன சொன்னாங்க? வழக்கமா ஒரு நாள் அப்படி பேச மாட்டாங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறாதான் அப்பா பேசுனாங்க. வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம், கடைக்கு போனோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னு போக வேண்டாம், டாமிய பக்கத்திலே வச்சுக்க, என்கொயரின்னு யாராவது வந்தா திறக்க வேண்டாம், அப்பா கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லி தெரியாத போன் வந்தாலோ தெரியாதவங்க வந்தாலோ பேச வேண்டாம்னு சொன்னாங்க. அப்ப நேத்து 11 மணிக்கு அண்ணனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. பொண்ணு தலை பத்தி ஏதாவது கேட்டியா? ஆமா, அவங்க என்னப்பா பண்றாங்கன்னு கேட்டேன். அதுக்கு உங்க அப்பா என்ன சொன்னாங்க? டூட்டி விஷயமா வெளியில போயிருக்காருமான்னு சொன்னாங்க. நாதா, அப்பா எனக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்பா புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் வந்துருவாருமான்னு சொன்னாங்க. அப்ப பொண்ணு நேத்து வீட்டுக்கு வந்தானா? இல்ல, அப்பா வரல, அவரும் வரல. அந்த கான்ஸ்டபிள் அக்கா இருக்காங்களா, அவங்க தான் நைட்டு 11 மணி போல வந்து கதவை தட்டினாங்க. ஆனா யார் வந்தா திறக்க கூடாதுன்னு. இல்ல, போன்ல அவங்க பேசினாங்கக்கா. பொண்ணு தர போன்ல பேசினானா? அந்த அக்கா வெளியில நின்னு ஸ்பீக்கர்ல போன போட்டாங்க. ஆதிரா, நாங்க வர முடியாது, இவங்க உன் கூட துணைக்கி இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இந்த நிலைமையில கூட உனக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கானே, என்ன தாச்சு? அவங்களுக்கெல்லாம் என்ன தாச்சுன்னு சொல்லுங்க. நான் ஒரு ராசி கட்டவத்த, அதான் நான் சொல்லாமலே இருந்தேன். சொல்லாடும் நினைக்கிற நேரத்துல இப்படி ஆயி போச்சுது. நான் எதுவுமே சொல்லிருக்க கூடாது. ஒரு ராசி கட்டவ. லூசு மாதிரி பேசாத, இதுக்கும் ராசிக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது வரைக்கும் அவர் பாட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. நான் காலையில போயிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னேன். என் ராசிய பாத்தீங்களா? லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்காத. இங்க வேற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதுக்கும் உன் ராசிக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதுக்கப்புறம் காலையில எதுவும் போன் போட்டானா? அந்த ஸ்பீக்கருமே ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ற? என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆமாத்த, ஸ்பீக்கர்ல தான் பேசியிருக்காங்க. அப்ப டைரக்ட் கால் பேசலையா? அப்ப நான் தான் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பேனே. எங்க இருக்கீங்க, எப்போ வரீங்க, என்ன யாதுன்னு கேட்டிருப்பேனே. எதுவுமே கேட்க முடியல. அந்த ரெக்கார்ட்ல காலையிலே பேசியிருக்காங்க. அப்பா குரல நான் இன்னும் கேட்கவே இல்ல. அப்பா ஒரு நாள் இப்படி இருக்கவே மாட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? விக்கி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க? பண்ணது வேற யாரும் இல்ல, உன் மாமே, தாய் மாமே. கிஷோர் மாமாவா? ஆமா ஆமா, அவன் பார்த்த பார்வைதான். டேய் தருண், என்னக்கா? பொண்ணு துறைய கஜேந்திரன் கண்டுபிடிக்கனால விக்கியால மட்டும் தான் முடியும். அக்கா, டேய்
பொண்ணுத்துறைய கண்டுபிடிக்கணும்னா அது விக்கியால மட்டும் தாண்டா முடியும். அவனுக்கு தான் ஜாமீனு. ஜாமீன் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். கிஷோரே, எப்படி வாபஸ் வாங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். விக்கிய வெளியில கொண்டு வந்தாதான்டா முடியும். அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஆபத்து தான். எப்படியாவது விக்கிக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணணும். எப்படிக்கா? ஆதிரா, உன்னால மட்டும் தான் முடியும். என்னடியா, என்ன வேணாலும் செய்யறேன். விக்கி மட்டும் வெளியில கொண்டு வந்துட்டேன்னா பொண்ணு தெரியும் கஜாந்தனை எப்படி காப்பாத்தணும்னு அவனுக்கு தெரியும். அந்த கிறுக்கு பையன் வாபஸ் வாங்க மாட்டானாமே. இல்ல வேற என்ன வேற உள்ளது கேட்கறதுக்கு கேஸ் கொடுத்திருக்கான். எப்படி கொடுக்கறா, எப்படி வாபஸ் வாங்காம இருக்கறான்னு நான் பாக்குறேன். ஆதிரா, என் பின்னாடி வா. அதுக்கு முன்னாடி விக்கிய பாத்துட்டு வந்துடலாம். அதான் சரி. கிஷோரை சும்மாவே விடக்கூடாது. முத அந்த விக்ரம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்க்கா. அவன் இருக்கிற தயவுல தான் இந்த கிஷோர் இந்த ஆட்டம் ஆடுறான். அதுக்கு நம்ம வீட்டாளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. என்னக்கா சொல்றீங்க? அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டு வாங்க. நீ வா, நான் சொல்ற இடத்துக்கு. முத போய் விக்கிய பாத்துட்டு வரலாம் வாங்க. சரிங்கக்கா. யார் விட்டாலும் நான் அந்த கிஷோரை சும்மாவே விட மாட்டேன். டேய், கொஞ்சம் பொறுமையா இருடா. அக்கா, என் குடும்பத்தை தரமட்டமா ஆக்குனான். பழி வாங்கல இருந்து வெளியில வந்துட்டேன். எனக்கு புதுசா ஒரு உறவு கிடைச்சிருக்கு. ஆனா இதை நான் இழக்க மாட்டேன்க்கா. இதையும் இழந்தா நான் மனுஷனா போறதுக்கு அர்த்தமே இல்ல. அந்த கிஷோரோட முடிவை எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆளு பழம் பணப்பழத்தை வச்சு ஆடுறான்ல. அவன் ஆள் பழத்துக்கும் பண பழத்துக்கும் ஆப்பு வச்சாச்சு அன்னைக்கிளி மாமியாரே. என்னக்கா சொல்றீங்க? அவன் எதெல்லாம் தன்னுடைய பலம் நினைச்சானோ அத்தனையும் புடிக்கிட்டாங்க அன்னைக்கு பாட்டி. டேய், அன்னைக்கிளிடா, சும்மா விட மாட்டாங்க. அவங்க செயல்லாம் சும்மா அதிரடியா இருக்கும். எனக்கு புரியலக்கா. அவன் பலம் தேன்மொழி, கொஞ்சம் சொத்து சுகம், அவன் பதவி. அவனுடைய பலமே என் குடும்பமும் தேன்மொழின்னா ரெண்டுமே அவங்கிட்ட இருந்து தூக்கியாச்சு. இனி தேன்மொழிக்கும் கிஷோருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க குடும்பத்துக்கும் கிஷோருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் நாங்க அவனுக்கு கொடுத்திருக்க தண்டனை. இதுல அவன் உடைஞ்சு போயிருப்பான். அன்னைக்கிளி மாமியோட தண்டனை என்னைக்குமே நூதனமா தான் இருக்கும். எதுல அடிச்சா விழுவான்னு பார்த்து தான் அடிப்பாங்க. என் வீட்டுல சில்லு வந்து கூட நீ பேசாது. இதுக்கப்புறமா அவன் ஆடுவான். அவன் பணம் காசுக்கு ஆசைப்படுறவன் கிடையாது. ஆனா உறவுகளுக்கு அடிமை. அதான் அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கோம். நீங்க என்னதான் தண்டனை கொடுத்தாலும் சரி, யார் தண்டனை அவன் தப்பிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி உனக்கு முக்கியமான வேலை இருக்குது. என்ன? பொண்ணு தெரியும் மாமாவையும் காணல. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நேத்து டோட்டிக்கு போனாங்க, இன்னும் வரைக்கும் வரல. இல்லவே இல்ல, ஆதிரா பிரிஞ்சு அவனால இருக்கவே முடியாது. என்னடா சொல்ற? ஐயோ, இந்த உண்மை நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல? என்ன சொல்லு? இல்ல, அவன் கண்டிப்பா நேத்து நைட்டு வந்திருப்பான். என்ன சொல்றீங்க? ஐயோ, அவனால உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நீ நைட்டு தூங்குறனா உனக்கு காவலுக்கு அவன் ஃபுல்லா சுத்தி சுத்தி வருவான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா, இவளை பொத்தி பொத்தி பாக்குறவன் அதெல்லாம் இவன் தனியெல்லாம் விட்டுக்க மாட்டான்க்கா, வந்திருப்பான். ஐயோ, அவன் எப்படி சொல்ல? அக்கா, அவனுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டா கூட 6 மணி நேரத்துக்கு ஒரு வந்துட்டு போவான்க்கா. சலிக்காம வருவான்க்கா. என்கிட்ட கூட சொல்லியிருக்கா, அவன் நைட்டு நிம்மதியா தூங்குறனா நான் முழிச்சிருக்கணும்னு சொல்லுவானே. இவன் இப்படி சொன்னத கஜேந்திர ஐயா கிட்ட நான் சொன்னேன். கஜேந்திர ஐயா என்னவா சொன்னாங்க அது எனக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாவே தூங்குறேன்னு. ஐயோ, இப்படிப்பட்ட இத புரிஞ்சிக்காம போன. பார்த்தல, பாசம் வைக்கல, அதுக்கும் மேல பாசம் மிருகம் கூட நம்ம கிட்ட காட்டும். அது அன்பை வளர்த்தா காட்டும். நாயை கவனிச்சு பாரு, அது காட்டாத பாசமா? அந்த பாசம் இல்ல, அதுக்கும் மேலானது நம்ம மேல அக்கறை. இந்த அக்கறை தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்கிறதே இல்ல. நம்மள கேர் பண்ணி பாக்குறது, நம்மள பொக்கிஷமா நினைக்கிறது, நம்மள காணாத கண்டது மாதிரி பார்த்து பார்த்து கவனிக்கிறது. இத போய் தூக்கி எறிய பாத்தியே. இல்ல, அவன் சத்தியமா பக்கத்துல எங்க இருக்கான். அந்த கேஸ் என்னாச்சு? எனக்கு இங்க எந்த தகவலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த என்ன கேஸ்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது விக்கி. உனக்கு ஜாமீனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தெரியும், ஆனா உனக்கு கிடைச்சிரும், பயப்படாத. நீங்க இருக்கீங்களா அக்கா? அக்கா, என்ன சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியில கூட்டு வாங்க. நான் பொண்ணு தெரியும், நான் கண்டுபிடிக்கணும்க்கா. அதுக்கு தாண்டா உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சாயங்காலத்துக்குள்ள நான் ஜாமீனோட வரேன். எப்படி ஜாமீன் வாங்கணும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஜாமீனோட வரோம். என்ன எப்படியாவது வெளியில கொண்டுட்டு வாங்க. நீங்க பயப்படாம போங்க. பொண்ணுத்துல ஒரு காரியத்தை பண்றானா ஏதாவது காரணம் இருக்கும். அவன் ரொம்ப புத்திசாலி. அவன் மட்டும் அரெஸ்ட் ஆனா காலத்துக்கு வெளியும் வர முடியாது. இன்னொன்னு, இப்ப அவன் இருக்கான பதவி அவன்கிட்ட இருந்து பறிச்சிருவாங்க. அவன் இந்த இடத்துக்கு வரதுக்கு அவன் பட்ட பாடு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டான். ஏதோ புத்திசாலித்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பான். என்ன பாவம், ஒத்தையில பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் போன அவனுக்கு கொஞ்சம் துணையா இருக்கும். சரிதான், ஆனா என்னையா கான்டாக்ட் பண்ணல? டேய், அவன் உன்னை புள்ள மாதிரி பாத்துட்டு இருக்கான். உன்னை ஏதாவது பிரச்சனை இழுத்து விடுவான். என்னையவே சேர்க்க மாட்டேங்கான். உன்னை எப்படி சேர்ப்பான்?
நான் உதவி கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா உன் உதவி இல்லாமலா? சரிடா, நான் சாயங்காலத்துக்குள்ள ஜாமீனோட வரேன். சரிங்கக்கா. இந்த அனாவையே யாருமே பார்க்க வர மாட்டாங்கன்னு நினைச்சேன். என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? டேய், இன்னொரு வாட்டி அனாதை சொன்னா மூஞ்சி அடிச்சு குத்திடுவேன். இல்ல, சத்தியமா அப்படிதான் நினைச்சேன். நேத்து அரெஸ்ட் பண்ண உடனே அப்படிதான் நினைச்சேன். இந்த பாவியெல்லாம் யாரு ஜாமீன் எடுக்க வருவா, என்னெல்லாம் யாரு பார்க்க வருவான்னு. ஆனா வந்து நின்னீங்க பாருங்க, அது போதும் எனக்கு. லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காதடா. ஒரு ஜாமீனுக்காக தான் நேத்து ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்தேன். மாமா தான் சொன்னாங்க அவனுக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு. அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இத பாக்கிறதுக்கு கூட அலோடு கொடுக்க மாட்டேன்னுட்டாங்கடா. ஆமாக்கா, கொடுக்க மாட்டாங்க. அதான் எப்படி நீங்க வந்தீங்க? சதீசப்பா தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாங்க. யார்ட்டையும் சொல்லிடாத. ஒரு வக்கீல பார்த்து ஜட்ஜை பார்த்து தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆமாடா, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. நேரத்துல அக்கா தூங்கவே இல்ல, இந்த வேலையா தான் அலைஞ்சாங்க. அக்கா, என்னடா? நான் என்ன புண்ணியம் பண்ணேக்கா? உன்னை விளையாட்டுக்கு அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு ரத்தத்துல கலந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கியக்கா. இன்னைக்கு பேருக்காக அண்ணன் தம்பின்னு சொல்லுவாங்க, ஆனா வாழ மாட்டாங்க. சும்மா கடமைக்கு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து நிக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு எல்லா விதத்திலயும் வந்து முதல்ல வந்து நிக்கிறியக்கா. டேய், நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்டா. நானும் உன் இடத்த கடந்து தான்டா வந்திருக்கேன். அனாதையா வாழ்றது எவ்வளவு வலி கொடுக்கும்னு எனக்கும் தெரியும். அந்த வலி என் தம்பிக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் ஒன்னும் பேருக்கு தம்பியா நினைக்கலையே. அக்கா, சத்தியமா சொல்றேக்கா, இப்படி ஒரு உறவு எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு கிடைக்கணும்னு நினைச்சு கூட பாக்கலக்கா. இப்ப சொல்றக்கா, எனக்கு தாயும் நீதான், கூட பிறந்தவளும் நீதான். இதுக்கு மேல இந்த உலகத்துல எதத்தடா சம்பாத்தியம் பண்ணிட போறேன்? சம்பாத்தியம் பண்றதுல இதுதான்டா பெரிய சம்பாத்தியம். அக்கா, அக்கா, நீ கவலைப்படாம இருடா, நான் இருக்கேன். பொண்ணுங்க நினைச்சுமா ஜாலியா பேசிட்டு போயிருவாங்கன்னு நினைச்சேன்க்கா. நேசிச்சவங்களுக்காக உசுர கொடுப்பாங்கன்னு இப்ப கொஞ்ச நாளாவே நான் உணர்ந்துட்டு வரேன்க்கா. எனக்கு தெரியாதுக்கா இது வரைக்கும். சும்மா அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் நினைச்சவங்கக்கா நாளா. அது உன் தப்பு இல்ல, நீ வளர்ந்த வேதம். அவங்ககிட்ட எல்லாம் பாசம் கட்டினா உசிரியே கொடுப்பாங்க. உண்மைதாக்கா, நான் ஆனந்திக்கிட்டே பார்த்தேனே. அவ்வளவு முன்னாடி நம்ம கௌரவப்படுத்தினா பாத்தீங்களா? நான் கூட பயந்துட்டு தான்க்கா இருந்தேன். ஒருவேளை பயத்துல நம்ம அவமானப்படுத்திடுவாளோன்னு. தைரியமா சொன்னாக்கா, எங்களுக்கு கூட அந்த தைரியம் வராது. உங்களுக்கு அந்த தைரியம் நிறையவே இருக்குக்கா. இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்தோம், 3 குழந்தைங்களுக்கு தாயா இருந்தோம். நான் எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாத உறவுன்னு தெரிஞ்சோம். எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கேக்கா. எப்படி வெளியில இருக்குங்க ஒரு மாதிரி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன நம்புறவங்க என்ன நம்பினா போதும். இன்னொன்னு நான் யாரையும் என்ன நம்புன்னு நினைக்க மாட்டேன். யாருக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். என்ன பத்தின தப்பான என்ன அவங்களோட பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை கிடையாது. நான் பயப்படுறது என் மனசாட்சிக்கு மட்டும்தான். எனக்கு ரொம்ப நாளா உங்க மாமா கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டே இருந்தாவ, கொஞ்சம் உறுத்திட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அதுவும் இல்ல. வழி அனுப்பி வச்சதே மாமா தான்டா. அது ஒரு நல்ல குணம் மாத்தி இருக்குக்கா. உன் குணத்துக்கு எல்லாரும் உன் பக்கம் தான்க்கா. உனக்காக தமிழும் கலாம் இறங்கியிருக்காடா. அது மட்டும் இல்ல, செம்பவழி, மீனாக்குட்டி எல்லாரும் ஆளுக்காளா ஒவ்வொன்னு கையில எடுத்து தாண்டா போயிருக்காங்க. இல்லைன்னா நான் மட்டும் தானே உனக்கு உசுரா இருந்தேன். இப்ப அவங்களும் உனக்கு உசுராயிட்டாங்கடா. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை கையில எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நம்பவே முடியலக்கா. ஆமாடா, உன்னை அப்படியே நாங்க விட்டுருவோமா என்ன? போராடிட்டு இருக்கோம்டா. ஆளுக்கு ஒரு திசையில போராடிட்டு இருக்கோம். நிச்சயமா எல்லாத்துக்கும் விட கிடைக்கும். சரிடா, பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருப்போம். நாங்க கிளம்புறோம், சரியா? சரிக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. ஆதிரா, பயப்படாத. ஐயாவுக்கு பொண்ணு துறைக்கு எதுவும் ஆயிருக்காது. சரி. அவன் ஒண்ணும் கோல கிடையாது. இன்னொன்னு, ஐயா அந்த நல்லவங்கிட்ட உன்னை புடிச்சு கொடுக்காம அவர் உசுறு போகாது. என் ஐயாவுக்கு நான் எதுவும் ஆக விடவும் மாட்டேன். நான் சாயங்காலத்துக்குள்ள ஜாமீனோட வரேன், ஓகே? சரிடா, கவனமா இரு. ஏண்டா, என்னதான் பழி வாங்கன்னு அடைஞ்சிய, இப்ப நீ சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? மூஞ்சில ஒத்திரும் பாத்துக்க. இருடா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா நான் சும்மாவே விட மாட்டேன். நீ எப்படி உள்ள இருக்கியோ அதே மாதிரி அவனை உள்ள வைக்காம நான் விட மாட்டேன். வேண்டாண்டா, நீ எதுவும் பண்ணாத. அதெல்லாம் பொண்ணு துறைக்கு ரொம்ப வேதனைப்படுவான். அதுக்காக அவன் அவனை பொத்தி பொத்தி பாதுகாக்க நினைக்கிறான். அவனுக்கு நீ பொக்கிசமாவே இருந்துடா. ஏய், நான் பாத்துக்கிடுவேன். நான் எல்லாம் பாத்துக்கிட்டேன்டா. நீ டென்ஷன் எடுக்காம போ. டேய், நான் ஒண்ணு சின்ன பையனா இல்ல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பையன் தான்டா. ஒருவேளை நாங்க தத்து கொடுத்த புள்ள நீயா இருந்தா எங்க புள்ளையா நீ தான்டா. அப்பதான்டா நாங்க பறி கொடுத்துட்டோம். திரும்ப ஒண்ணு பறி கொடுக்கறதுக்கு நாங்க விட மாட்டோம். நாங்க இருக்கோம்டா. நீ எல்லாம் தலையிடக்கூடாது. போ, நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருப்போ. டேய், என்ன கோல நினைச்சியோ? டேய், சொன்ன கேளு. சுண்டைக்க சைஸ் எடுத்து வேண்டதெல்லாம் பார்க்கல. வீட்டுக்கு போ. டேய், போடா, போ. நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்க. நான் என்னென்ன வேலை பாக்குறேன் மட்டும் பாருடா. டேய், செல்ல புள்ளல, போடா. முடியாது, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் வருவேன். பாசக்காரன். டேய், எங்க தம்பியா இருந்துருடா. நீ தம்பியா இல்லட்டாலும் நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நீ என் தம்பி தான்டா.
உனக்கு ஒண்ணுனா எங்களால தாங்க முடியாதுடா. யார் இல்ல வாங்க அக்கா. இல்லன்னா நீங்க இங்கே நில்லுங்க, பிள்ளைல பாத்துடுங்க. நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டா. இதுல நில்லுங்க, பிள்ளைல வெளில விட்டுறாங்க. என்ன